கிரீஸ்மா ஸ்லைஸ் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாட் அட் ஆல். தூக்கு தண்டனைன்றது அவ்வளோ ஈஸியாலாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். அதே மாதிரி இந்த கேஸும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். புரியல. ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ரீ மெடிடேஷன் அண்ட் பிளானிங். கிரீஸ்மா எதுக்காக ஷாரனை கொலை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்த மாதிரி ஷாரன் ஒன்னும் ஸ்லைஸ் குடிச்சு சாகல. ஸ்லைஸ்ல இருந்தது வெறும் பாராசிட்டமாலும் டோலோ டேப்லெட்ஸும் தான். சொல்ல போனா அது வெறும் அட்டெம்ப்ட் தான். ஆக்சுவலா ஷாரன் இறந்து போனதுக்கு காரணம் கிரீஸ்மா ஷாரனுக்கு கொடுத்த கசாயம். அந்த கசாயத்துல பாராக்வாட் அப்படின்ற ஒரு பாய்சனை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர். செகண்ட் திங், எக்ஸ்ட்ரீம் கிருவாலிட்டி அண்ட் ப்ரொலாங்டு சஃபரிங். அந்த கசாயமை குடிச்ச ஷாரன் உடனே இறந்து போகல. 11 நாளா சஃபர் பண்ணி ஒரு ஆர்கனா அழுகி இறந்து போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்படிதான் இறந்து போவாங்கன்றத தெரிஞ்சேதான் கிரீஸ்மா இந்த இதை பண்ணியிருக்காங்க. தேர்ட், கன்சீல்மெண்ட் ஆஃப் கிரைம் அண்ட் லேக் ஆஃப் ரிமோர்ஸ். அந்த பாய்சனை கொடுத்த கிரீஸ்மா ஒரு இடத்துல கூட ஷாரனை காப்பாற்றணுன்றத நினைக்கவே. அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லையும் நான் பண்ணது தப்புன்றதை எங்கேயுமே உணரவும் இல்லை. அப்போ அதுக்காக தான் டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்லை. அது என்னன்றத அடுத்த பாட்டில் சொல்றேன்.